நல்லா இருக்கு. அதில் என்ன பிடிச்சிருக்குன்னா ஃபேமிலி விஷயமா இருக்குது. பேரண்ட்ஸ் எப்படி வச்சு பார்த்துக்கணுன்னு இருக்குது. எதனால் அப்படின்னு தெரியுது. பணம் இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும், நடந்துக்கக்கூடாது, இல்லாதவங்க எப்படி இருக்கணுன்றது தெரியுது அது படம். அது போய் படம் பார்த்தா தான் தெரியும். பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கான மீனிங் என்னென்னு அதில் போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை இல்லை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. நான் சொல்லிட்டேன், படம் நல்லா இருக்கு. அந்த படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். நல்ல கதையாக இருக்கு, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. பிடிச்சி இருக்கு படம். பிரேக்ஃபாஸ்ட் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. ஆனால் வந்து இதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய வெளிப்பாடுகள், கோபம் அதெல்லாம் வந்து இதில் நிறைய காட்டுறாங்க. இந்த காலத்தில் எப்படி இருக்கணும், ஈகோ இருந்தால் வாழ முடியாதுன்ற மாதிரி ஒரு சீனை கொண்டு வந்திருக்காங்க. ஈகோ இருக்கக்கூடாது, இருந்தால் லைஃப் நல்லா இருக்காது. அவ்வளோ அதான் லாஸ்ட் வரையும் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்டிங் சூப்பர். 2 பேருமே நல்லா இருக்கு, நல்லா ஆக்டிங். கண்டிப்பாக நல்லா இருக்கு. இல்லை போர் அடிக்கல. நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் அடையும் வச்சுருக்காங்க, நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்துருக்கலாம் கொஞ்சம். மற்றபடி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே அந்த படம் எல்லாமே சுற்றி இருக்க பீட்ஸ்லாம் நல்லா இருக்கு. காமெடினா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ இல்லாத மாதிரி தான் இருக்குது. எல்லாம் கம்மி தான். தேங்க்யூ. நல்லா தான் இருக்குது படம். சம்மந்தமாக தான் இருக்குது. சம்மந்தமாக இருக்குது. இது ஃபேமிலி படம் தான். எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், அவ்வளோதான். ஆமாம், அந்த மாதிரி விஷயம். நல்லா ராகு நல்லா தான் பண்ணியிருக்காரு. இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. போர்லாம் அடிக்கலாம். அடுத்த என்ன சீன் வர்றோன்ட்டு நல்லா தான் இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் புதுசாக பார்க்கலாம். கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருந்தாங்க. பிஸ்கெட் பற்றி நல்லா இருந்துச்சு படம். சாங்ஸ் எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிஸ்கெட் பற்றி எடுத்துருந்ததுனால நல்லா இருந்துச்சு படம். கான்செப்ட் நல்லா நடிச்சிருந்தார். காமெடி கொஞ்சம் நடுவில் வந்துச்சு. மற்றபடி ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. போர் அடிக்காமல் இருந்துச்சு. ராணவ், பிக் பாஸ் ராணவ் வந்து ரொம்ப ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் அட்டகாசமாக இருந்தது. அவர் ஆக்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு. டான்ஸர் பார்த்தா ரியலி டான்ஸர் மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா டான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. பாட்டும் அட்டகாசமாக இருந்தது. அவரோட ஆக்டிங் ரொம்ப 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 சூப்பர். 1 or 2 டைம்ஸ் பார்க்குறதோ அப்படின்றது இல்லை, 4 or 5 டைம்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இருக்குது, நல்லா இருக்குது. ஏதோ லாஸ்ட் சீன்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது. இதை பார்த்து நிறைய பேர் இனிமேல் சண்டைலாம் அவ்வளோ போடாமல் நல்லா இருப்பாங்க. குடும்பத்தில் ஒற்றுமையாக நல்லா இருப்பாங்க. இந்த படம் நமக்கு போர் எங்கேயுமே அடிக்கலை, ஒரு துளி கூட போர் அடிக்கலை. நிறைய பேர் இதை பார்த்து விழிப்புணர்வு வரும், நல்லாயிருக்கும். ஆனால் சாங்ஸ்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு. எல்லாமே மனசில் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு சாங்ஸ். காமெடிஸ் இல்லை அப்படின்ற இதுவே இல்லை. இவங்களாவே நல்லாவே காமெடி பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சாரி, அறிமுகம் புதுசாக பண்ணியிருக்காங்க. ராணவ் அந்த ஹீரோயின் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், உண்மையிலே நல்லா அப்ரிஷியேட் பண்ணலாம். அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சாரி எனக்கு பேர் வைஸ் சூப்பராக இருந்தது. ஸ்டோரியுமே ரொம்ப டிஃப்ரெண்ட். லைக் டைட்டில் பார்த்துட்டு வந்துட்டு படத்தை நம்ம டிசைட் பண்ண முடியாது. உள்ளே பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல கருத்து, பார்க்கலாம் எல்லாருமே. தேங்க்யூ. எனக்கு இது பிரேக்ஃபாஸ்ட் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங் தான். என்னடா ஒரு 100 படத்தில் வர சீன் எடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் தான் படமே. ஏன்னா வந்து கிளைமேக்ஸை முடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கஸ்தூரி மேடத்தில் இந்த மாதிரி வருது, யாரா அது அம்மாவில் ஒரு டாக்டர்ன்றாங்க, ஒருத்தர் நல்லது சொல்கிறா கெட்டதும் சொல்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். கடைசியில் அவள் தான் எல்லா வேலையும் பண்ணுன்றப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாம். ஏன்னா படம் வந்து சினிமா கதையாக போகாமல் நம்ம எதுவுமே உணர்வுபூர்வமாக ஃபீல் ஆகலை. ஏதோ ஓகேடா பார்க்கண்டா. அப்புறம் ஜிவிபிரகாஷ் சாங் பார்த்தோம்.
எதுவுமே ஜிவிபிரகாஷ் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டாக ஒரு சாங் வந்ததுக்கும் நல்லா இருந்துச்சு, அப்புறம் செகண்ட் சாங் ஓகே. மற்றபடி இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாம் அப்படி தான் தோணுச்சு. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள். இல்லை ஆக்டிங் வைஸாக அந்த ஹீரோயினி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கருப்பமாகிற பொண்ணுலாம் பிளாஸ்பேக்கில் வர ஹீரோயினி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நமக்கு இந்த வயசில் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு திமிரு வேணும், எல்லாம் வேணும், எந்தெந்த இடத்துல எது தேவையோ அதை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாம் அப்படி தான் தோணுச்சு. மற்றபடி ஓகே ஒன் டைம் வாட்சபிள். என்னங்க லவ்வர்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக, அவங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி பெரிய 40+ போனால் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவங்களாம் பிடிக்காது. நம்மள மாதிரி இருக்கிறவங்க யங்ஸ்டர்லாம் பார்க்கலாம்.